கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளில் நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 71:9. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். இது சங்கீதக்காரன் விதம் சொல்லுகின்றார். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகின்றார். இந்த சங்கீதத்தின் முன் பகுதியில பார்க்கும் பொழுது எழுதியிருக்கிறது, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது முதல் என் நம்பிக்கையுமாய் இருந்தீர். தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உமையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஆனாலும் ஒரு ஜெபம் இங்கு சங்கீதக்காரன் பண்ணுகின்றார். முதிர்ந்த வயது வரும்போது என்னுடைய பலனெல்லாம் ஒடுங்கி போயிருமே, அந்த நாட்கள்லையும் என்னை காப்பீராக, என்னை கைவிடாதிருப்பீராக என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, முதிர் வயது என்பது அநேகருக்கு இந்த நாட்கள்ல ஒரு ஒரு வேதனையான ஒரு காலமாக காணப்படுகின்றது. இந்த நாட்கள்ல ஏராளமான வியாதிகள், 40 வயதுக்கு மேல், 50 வயதிற்கு மேல், இன்னும் ஓய்வு பெற்ற பின்பு 60 வயதிற்கு மேல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அநேக வியாதிகள் வந்து விடுகின்றது. அதே நேரத்துல இந்த உலகத்துல அன்பு தணிந்து போகும் என்று எழுதியிருக்கிறது போல கடைசி நாட்கள்ல பிள்ளைகளும் பெற்றோரை கவனிப்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. அநேக இடங்களிலே முதியோர் காப்பகம் வந்துவிட்டது. இப்படியெல்லாம் இருக்கும்போது முதிர் வயதை குறித்ததான ஒரு பயம் எல்லாருக்குமே உண்டு. இப்போ இருக்கிற இந்த பலன் என்னுடைய வயதான நாட்கள்ல இருக்குமா என்று சொல்லி நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கும் பொழுது அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனாலும் கூட தாயின் வயிற்றிலே நம்மை காப்பாற்றினவர், கர்ப்பத்தில் கருவாக இருக்கும் பொழுதே நம்மை காப்பாற்றி அழகான பிள்ளையாக உருவாக்கி நம்ம இந்த பூமியிலே கொண்டு வாழ வைக்கிற தேவன், அவர் சிறு குழந்தையா இருக்கும்போது பாதுகாத்தவர், நான் முதிர் வயதிலும் பாதுகாக்க மாட்டாரா? தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை தாங்குவார், கர்த்தர் நம்மை ஏந்துவார், நம்மை தப்புவிப்பார். எதுவரைக்கும்? முதிர் வயதும் நரை முடியும் ஆகும் வரைக்கும் கர்த்தர் நம்மை அப்படியே தாங்குவார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த பூமியில முதிர் வயதாகி கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் சேரும் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றுதானே அர்த்தம். பிரியமானவர்கள், அதனோடு கூட முதிர் வயதுல வியாதி வந்து விடுமோ, முதிர் வயதுல படுக்கையில விழுந்துருவேனோ, என்னை மற்றவர்கள் கவனிக்க வேண்டுமோ, என்னுடைய கை கால்கள் எனக்கு வேலை செய்ய முடியாமல் போகுமோ, மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டுமோ என்று சொல்லி பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. ஆசேர் கோத்திரத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நாட்களுக்கு தக்கதாக பலன் இருக்கும் என்று சொல்லுகின்றாரு. பூமியில நாம் வாழ்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற நாட்கள் என்று ஒன்று உண்டு, காலம் என்று ஒன்று உண்டு. அந்த நாட்களுக்கு தக்கதான பலன் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இது ஒரு ஆசீர்வாதம். அன்னாளை பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டுல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கிறோம். ஒரு தாயார், ஏறக்குறைய 84 வயதுள்ள அன்னாள் என்கிற தாயார் நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். அவர்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதனை செய்து மேசியா வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த அன்னாள் என்ன கோத்திரம்? ஆசேர் கோத்திரம், பானுவேலின் குமாரத்தி என்று அதிலே குறிப்பிடப்படுகிறது. பாருங்களேன். அப்ப கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதம் அந்த ஆசேர் கோத்திரத்துக்கு இருக்குது என்பதனை சொல்லுவதற்காக சொல்லாமல் இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க உரிமை பாராட்டுங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு நாம் அவருடைய ஜனமாக இருக்கின்றோம். ஒரே கோத்திரம் தான், நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய கோத்திரமாக இருக்கின்றோம். எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. நம்மை அவர் காப்பார், கவலைப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே விசேஷமாக நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, முதிர் வயது மட்டும் என்னை கைவிடாதிருப்பீராக என்று சொல்லி பக்தன் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கின்றோம்.
ஆம் தகப்பனே, இதோ அந்த நேரத்துல ஆண்டவர் தேவ பிள்ளைகள் ஆண்டவரே இதோ முதிர் வயது மட்டும் என்னை தாங்குவீராக என்று ஜெபம் பண்ணுவதில் ஆண்டவரே தவறில்லை. என்றாலும் தாயின் வயிற்றிலே எங்களை காப்பாற்றின தேவன் நீர் முதிர் வயது மட்டும் எங்களை தாங்குவீர் ஏந்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இதோ விசேஷமாக இந்த நாட்கள்ல முதிர் வயதில் இருக்கிற பெரியோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, பலவீனங்களோடு காணப்படுகின்ற அன்பு தாய்மார், அன்பு தகப்பன்மாரை நினைத்தருளுவீராக. நாட்களுக்கு தக்கதாக உனக்கு பலன் இருக்கும் என்று சொல்லப்பட்ட நல் வார்த்தையின்படியே அன்பு முதியோர்களுக்கு பலனை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரை, பலவீனங்களை நீக்கி வியாதிகளை நீக்கி ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். முதிர் வயதில் இருக்கிற அன்பு தாய்மாரே, தகப்பன்மாரே, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பலனாயிருந்து உங்களை காத்து நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.